வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்தியன் ஜியாகிரஃபியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம், இந்தியன் அக்ரிகல்ச்சர். இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட்ஸ், ஃபஸ்ட் அக்ரிகல்ச்சர்னால் என்னென்னு பார்த்துருவோம். தென் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங், கிராப்பிங் சீசன்ஸ் இன் இந்தியா அண்ட் மேஜர் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா. Agriculture, it is the process of producing food for people. காமனாக கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ட்ஸை தான் நம்ம அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம். நமக்கு தேவையான ஃபுட் கிராப்ஸ், கேட்டல்ஸ்க்கு தேவையான ஃபாடர் கிராப்ஸ், தென் ஃபைபர் கிராப்ஸ், ஹார்டிகல்ச்சர், ஃபிஷரிஸ், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான் அக்ரிகல்ச்சர். தென் இட் எம்ப்ளாய்ஸ் மோர் தென் 50% ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி. இந்தியா நாட்டில் அதனோட பாப்புலேஷனில் 50%க்கு மேலே இருக்க மக்கள் வந்துட்டு அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் வந்து தொழில் செய்கிறாங்க. இட் கான்ட்ரிபியூட்ஸ் அரவுண்ட் 17 to 18% டு த கண்ட்ரிஸ் ஜிடிபி. நம்ம இந்தியாவோட ஜிடிபியில் 17 to 80% அப்ராக்சிமேட்டாக அக்ரிகல்ச்சர்லேருந்து வருது. தென் அபவுட் 25% ஆஃப் த நேஷ்னல் இன்கம். இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அப்பப்போ மாறிட்டே இருக்கும். ரிப்போர்ட் பேஸ் பண்ணி நமக்கு ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். தென் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ரிலீஃப், கிளைமேட், சாயில். நேச்சராக பார்க்கும்போது இந்தியாவோட நிலத்தோற்றம், தென் காலநிலை, அப்புறம் சாயில், இதை பேஸ் பண்ணி தான் அக்ரிகல்ச்சரே இருக்குது. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டாக இரிகேஷன், பவர், டிரான்ஸ்போர்ட், கிரெடிட், மார்க்கெட், இதை பொறுத்தெல்லாம் இருக்கும். தென் நம்ம யூஸ் பண்ணுற சீட்ஸ், கெமிக்கல்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணியும் வந்துட்டு இந்தியன் அக்ரிகல்ச்சர் வந்து இருக்குது. தென் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங், சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், தன்னிறைவு வேளாண்மை, ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர், இன்டென்சிவ் ஃபார்மிங், ட்ரை ஃபார்மிங், மிக்சட் ஃபார்மிங், டெரஸ் கல்டிவேஷன். இது ஒவ்வொன்றும் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். இது வந்துட்டு அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஹோல்டிங் ஸ்மாலாக இருக்கும். இது வந்து ஒரு புவர் ஃபார்மர் ஒரு சின்ன லேண்ட் ஏரியாவில் அவரோட குடும்பத்துக்கு தேவையான ஃபுட் கிராப்ஸை வந்துட்டு அவரே ப்ரொடியூஸ் பண்ணி ஃபுல்லாகவே அவரோட கன்சம்ஷனுக்காகவே எல்லாமே பண்ணுறது தான் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். ஹீ கன்சியூம்ஸ் ஆல்மோஸ்ட் த என்டையர் ஃபார்ம் ப்ரொடியூஸ் வித் லிட்டில் சர்பஸ் டு செல் இன் த மார்க்கெட். அவர் சாப்பிட்டது போக மீதி இருக்கிறத தான் வந்து மார்க்கெட்டுக்கே கொண்டு போவார். ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபுட் கிராப்ஸ்க்கு தான் தருவார். இந்த கமர்ஷியல் கிராப்ஸான சுகர் கேன்ஸு அந்த மாதிரிலாம் அவர் வந்துட்டு மோஸ்ட்லி கல்டிவேட் பண்ண மாட்டார். இவர் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுனால ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் வந்துட்டு இந்தியாவில் பஞ்சாப், சம் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்க்கலாம். தென் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் ஆர் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். இது வந்துட்டு நார்மலாக ட்ரைபல் பீப்புள் ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாவில் அவங்க ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை செலக்ட் பண்ணி அங்கே இருக்க ட்ரீஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கல்டிவேஷன் பண்ணுவாங்க. அப்படி கொஞ்ச நாள் கல்டிவேஷன் பண்ண பிறகு அந்த இடத்தோட ஃபர்டிலிட்டி குறையுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த இடத்த விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை செலக்ட் பண்ணி அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் நம்ம ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம். இதை வந்துட்டு அஸ்ஸாமில் ஜும் கல்டிவேஷன்னு சொல்கிறாங்க. தென் பூனம் இன் கேரளா, போடு இன் ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஒடிஷா, பீவார், மாஷான், பெண்டா, பீரா இன் மத்திய பிரதேஷ். தென் இன்டென்சிவ் ஃபார்மிங்னா ஒரு கொடுக்கப்பட்ட லேண்ட் ஏரியாவில் எவ்வளோ ஈல்டை மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ, அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறது தான் இன்டென்சிவ் ஃபார்மிங். மெக்கனைசேஷன் வந்து இதில் அதிகமாக இருக்கும். அதே போல் பெஸ்டிசைட்ஸு, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸு இதெல்லாம் அதிகமாகவே யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு பார்த்தாக்க மெயின் எய்மே வந்து ஈல்டு மேக்ஸிமைஸ் பண்ணுறது தான். தென் ட்ரை ஃபார்மிங் வந்துட்டு ஏரிட் ஏரியாஸான ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் வந்து ட்ரை ஃபார்மிங் வந்து பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு இரிகேஷன் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஈல்டும் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். அதே போல் மழை வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரே ஒரு சீசன் ஒரே ஒரு கிராப் மட்டும்தான் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு பண்ணுவாங்க. தென் மிக்சட் ஃபார்மிங்கில் வந்துட்டு கிராப் ப்ரொடக்ஷன், லிவ் ஸ்டாக், பவுல்ட்ரி, ஃபிஷரிஸ், பீ கீப்பிங் இது மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. இந்த மிக்சட் ஃபார்மிங்கில் கிராப்ஸ் வளர்க்குறது,
ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் வளர்க்குறது, பிக்கரி, தென் கோட்ஸ், அப்புறம் ஃபிஷரிஸ், மஷ்ரூம் கல்டிவேஷன், ஆடு மாடு வளர்க்குறது, வாத்து வளர்க்குறது, தென் பவுல்ட்ரி, சில்க் செரிகல்ச்சர் பண்ணுறது, அப்புறம் ஃப்ளார்ஸ் கல்டிவேஷன், ஃப்ளாரிகல்ச்சர், இது எல்லாமே பண்ணுறது தான் வந்துட்டு மிக்சட் ஃபார்மிங். தென் டெரஸ் கல்டிவேஷன், இது வந்துட்டு ஹில்லி ஏரியாஸில் பண்ணுறது. இந்த டயக்ராம் பார்த்தாலே புரிஞ்சிடும். இது வந்து ஹில்லி ஏரியாஸில் அந்த ஸ்லோப்புக்கு தகுந்த மாதிரி எப்படி அந்த லேண்டை வந்து லெவல் பண்ணி ஒரு டெரஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு கல்டிவேஷன் இப்படி தான் பண்ண முடியும். ஒரு பெஞ்சாக ஃபார்ம் பண்ணி பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதுனால சாயில் ஏரோஷனையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து ஹில்லி ஏரியாஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து பஞ்சாப், மேகாலயா, ஹரியானா, யூபி, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம இந்த டெரஸ் கல்டிவேஷன் பார்க்கலாம். தென் கிராப்பிங் சீசன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் கிராப்பிங் சீசன் இருக்குது. காரிஃப், ராபி அண்ட் ஜாயத். காரிஃப் சீசன் வந்துட்டு ஜூன் டு செப்டம்பர். தென் ராபி சீசன் வந்து அக்டோபர் டு மார்ச். ஜாயத் சீசன் வந்துட்டு ஏப்ரல் டு ஜூன். ஜூன் டு செப்டம்பரில் நார்தர்ன் ஸ்டேட்ஸில் வந்து ரைஸ், காட்டன், பாஜ்ரா அதாவது கம்பு, தென் மெய்ஸ், சொர்க்கம், பல்சஸ்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்க. சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்துட்டு ரைஸ், ஃபிங்கர் மில்லட், ராகி, தென் மெய்ஸ், சொர்க்கம், கிரவுண்ட்நட்லாம் பண்ணலாம். தென் ராபி சீசனில் வீட், கிராம், ரேப் சீட், மஸ்டர்ட், பார்லி இதெல்லாம் நார்த்தன் ஸ்டேட்ஸ்லேயும், ரைஸ், மெய்ஸ், ஃபிங்கர் மில்லட், கிரவுண்ட்நட், சொர்க்கம் இதெல்லாம் சதர்ன் ஸ்டேட்ஸ்லேயும் கல்டிவேட் பண்ணுறாங்க. தென் ஜாயட் சீசன் அதாவது சம்மர் சீசனில் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃபாடர் க்ராப்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. தென் சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்துட்டு ரைஸ், வெஜிடபிள்ஸ், ஃபாடர் க்ராப்ஸ் இதெல்லாம் வந்து கல்டிவேஷன் பண்ணுறாங்க. தென் இம்பார்ட்டன்ட் மேஜர் க்ராப்ஸ் ஆஃப் இந்தியா. மேஜராக 4 இம்பார்ட்டன்ட் க்ராப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபுட் க்ராப்ஸில் வீட், மெய்ஸ், ரைஸ், மில்லட், பல்சஸ். தென் கேஷ் க்ராப்பில் சுகர் கேன், டொபாக்கோ, காட்டன், ஜூட், ஆயில் சீட்ஸ். தென் பிளான்டேஷன் க்ராப்ஸில் டீ, காஃபி, ரப்பர். ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸில் ஃப்ரூட் கல்டிவேஷன், ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடபிள் கல்டிவேஷன். ஃபஸ்ட்டு ஃபுட் க்ராப்ஸ். ஃபுட் க்ராப்ஸில் நம்ம இந்தியாவோட ஸ்டேபிள் ஃபுட்டான ரைஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்தியா வந்து ரைஸில் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப்டர் சைனா. சைனா தான் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். தென் ரைஸ் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு மீன் ஆனுவல் டெம்பரேச்சர் வந்துட்டு 24 டிகிரி செல்சியஸும் ரெயின்ஃபால் 150 சென்டிமீட்டரும் தேவைப்படுது. டீப் ஃபர்டைல் கிளே லோமி சாயிலில் ரைஸ் கல்டிவேஷன் பண்ணலாம். அதாவது இந்த அலுவியல் சாயில் மாதிரி இருக்கிற ஏரியாவில் வந்து பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து 3 டைப்ஸாக இந்தியாவில் ரைஸ் வந்துட்டு சோ பண்ணுவாங்க. ப்ராட்காஸ்டிங் பண்ணலாம், ப்ளவ்விங் ஆர் ட்ரில்லிங் நேரடி விதைப்பு முறையும் பண்ணலாம். டிரான்ஸ்பிளான்டிங் நம்ம ஊர் சைடில் பார்க்குற மாதிரி நாற்று நட்டு அதை பிடுங்கி அதுக்கப்புறம் ப்ளவ்விங் பண்ணி பட்லிங் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணுவாங்க. இம்பார்ட்டண்ட் ரைஸ் வெரைட்டிஸ் அதுவும் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் வந்து பார்த்தாக்க சிஆர் தான் 205, ஏஆர் தான் 306, சிஆர்ஆர் 451 இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ். நம்ம ஊர் சைடில் வந்துட்டு ஆடுதுறை வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் டிஎன்ஏவிலேருந்து ரிலீஸ் பண்ணுற வெரைட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லீடிங் ரைஸ் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்துட்டு இந்தியாவில் ரைஸ் கல்டிவேஷனில் வெஸ்ட் பெங்கால் தான் இருக்குது. தென் வீட் இது வந்துட்டு செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் க்ராப் இன் இந்தியா. இந்தியாவில் டோட்டல் கல்டிவேஷன் ஏரியாவில் 22% வீட் தான் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறாங்க. இது வந்து 34% ஆஃப் த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரைன் இன் த கண்ட்ரி. தென் இட் ரெக்வயர்ஸ் 10 to 15 டிகிரி செல்சியஸ் அட் த டைம் ஆஃப் சோயிங். விதைப்பு டைமில் 10 to 15 டிகிரி செல்சியஸும் அந்த கிரெயின்ஸ்லாம் மெச்சூர் ஆகி ரைப் ஆகும்போது 20 to 25 டிகிரி செல்சியஸும் டெம்பரேச்சர் வந்து தேவைப்படுது. ஓவர் 85% ஆஃப் த வீட் ப்ரொடக்ஷன் எந்தெந்த ஸ்டேட்லலாம் இருக்குதுன்னு பார்த்தாக்கா யூபி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் சைடில் வந்துட்டு வீட் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. தென் கேஷ் கிராப்ஸ் மெயினாக கமர்ஷியல் பர்பஸ்க்காக கல்டிவேட் பண்ணப்படுது. இம்பார்ட்டண்ட்டாக சுகர் கேன் வந்துட்டு வேர்ல்டுலே இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். தென் சுகர் ப்ரொடக்ஷனில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கியூபா, செகண்ட் பிரேசில், அதுக்கப்புறம் இந்தியா. தென் யூபி தான் வந்துட்டு இந்தியாவில் சுகர் கேன் ப்ரொடக்ஷனில் லீடிங்கில் இருக்குது. ஃபாலோடு பை மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு அண்ட் குஜராத். தமிழ்நாடு வந்து ப்ரொடக்டிவிட்டியில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும்.
தென் இந்த மேப்பில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் மேஜர் கேஷ் கிராப்ஸ் பார்க்கலாம். இந்த க்ரீன் கலர் ஏரியாவில் சுகர் கேன் கல்டிவேஷன், அந்த யூபி பீகார் சைடில், தென் தமிழ்நாடு மகாராஷ்டிரா சைட் கர்நாடகா சைட்லலாம் சுகர் கேன் கல்டிவேட் பண்ணுறாங்க. தென் காட்டன், இது வந்து பிளாக் காட்டன் சாயில் இருக்க ஏரியா அந்த மகாராஷ்டிரா குஜராத் சைட்லலாம் பண்ணுறாங்க. தென் ஜூட் கல்டிவேஷனில் வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும், அந்த வெஸ்ட் பெங்கால் சைட், தென் அஸ்ஸாம் சைட்லலாம் இருக்குது. தென் அந்த கிரே கலர் வந்து டீ கல்டிவேஷன் வந்து அஸ்ஸாம் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். தென் காஃபினாலே கர்நாடகா தான் ஃபேமஸ், கர்நாடகா சைடில் வந்துட்டு காஃபி வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. தென் ரப்பர், அது வந்து கேரளா சைடு. தென் ஸ்பைசஸ்க்கு பேர் போனதும் கேரளாவே தான். நெக்ஸ்ட்டு காட்டன் பற்றி பார்க்கலாம். காட்டனில் ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்கிறது வந்து சைனா. தென் இந்தியா வந்து செகண்டில் இருக்குது ப்ரொடக்ஷனில். குஜராத் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேஷ் பஞ்சாப் சைட்லலாம் காட்டன் மோஸ்ட்லி கல்டிவேட் பண்ணுறாங்க. தென் ஜூட், இது வந்துட்டு ஒரு ஃபைபர் க்ராப், இது வந்து நம்ம இந்த கோனி சாக்கு இதெல்லாம் செய்கிறாங்கல்ல அதெல்லாம் ஜூட் ஃபைபரில் தான் பண்ணுறாங்க. தென் கார்பெட், ஹெசியன்ஸ், ரோப்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் இதெல்லாமே பண்ணுறாங்க. ஜூட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் தான் லீடிங். தென் ஆயில் சீட்ஸ்க்கு சம் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு கிரவுண்ட்நட், ரேப் சீட், மஸ்டர்ட், செசாம், லின்சீட், சன்ஃப்ளவர், கேஸ்டர், காட்டன், நைஜர். நார்த் இந்தியாவில் மோஸ்ட்லி மஸ்டர்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சவுத் இந்தியாவில் கிரவுண்ட்நட் ஆயில், கேஸ்டர் ஆயில் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். தென் குஜராத் இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆயில் சீட் ப்ரொடியூசிங் ஸ்டேட். தென் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்ஸ்லேயும் ஆயில் சீட்ஸ் வந்து அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க. இந்தியா தான் வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்ட் இன் ஆயில் சீட்ஸ் ஆஃப்டர் சைனா. தென் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்னால் தோட்டக்கலையில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள் கல்டிவேஷன்ஸ் எல்லாமே வரும். இந்தியா வந்துட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் ப்ரொடக்ஷனில் செகண்ட் பொசிஷனில் இருக்குது வேர்ல்டு லெவலில். தென் ஆப்பிள் கல்டிவேஷன் அதிகமாக ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட்லலாம் இருக்கும். தென் பனானா வந்துட்டு தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு அண்ட் மகாராஷ்டிரா. ஆரஞ்சு அப்படின்னாலே நாக்பூர் ஆரஞ்சு தான் நம்ம ஃபேமஸாக சொல்லுவோம், அது வந்துட்டு மகாராஷ்டிரா. தென் இந்தியா கான்ட்ரிபியூட்ஸ் அபவுட் 13% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ். தென் பிளான்டேஷன் கிராப்ஸில் டீ, காஃபி, ரப்பர்லாம் வரும். ஃபஸ்ட்டு டீ பற்றி பார்க்கலாம். டீயில் வந்து 2 மேஜர் வெரைட்டிஸ் இருக்குது. சைனாவிலேருந்து ஆரிஜினான போஹியா டீ, தென் இந்தியாவிலேருந்து ஆரிஜினான அசாமிகா டீ. இந்த ரெண்டுமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட் வெரைட்டிஸ். இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ ஆஃப்டர் சைனா. ஃபஸ்ட்டு வந்து சைனா, செகண்ட் வந்துட்டு இந்தியா. இந்தியாவில் அதிகமாக டீ ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேட் வந்து பார்த்தாக்க அசாம். தென் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் சைட்லேயும் வந்து டீ கல்டிவேஷன் அதிகமாக பண்ணுறாங்க. தென் காஃபி, 2 டைப்ஸ் ஆஃப் காஃபி இருக்குது, அரபிகா காஃபி, ரொபஸ்டா காஃபி. அரபிகா வந்துட்டு குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ்டாக இருக்கும், ரொபஸ்டா வந்துட்டு இன்ஃபீரியர் குவாலிட்டியாக இருக்கும். இந்தியா வந்துட்டு குளோபல்லி 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி. இந்தியா லெவலில் பார்க்கும்போது கர்நாடகா வந்துட்டு லீடிங் ப்ரொடியூசர். தென் ரப்பர் பிளான்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு கேரளாவில் 1902 வந்துட்டு கொண்டு வராங்க. ரப்பர் வந்துட்டு 20 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல நல்லா வளரும். தென் ரெயின்ஃபால் வந்துட்டு அதிகமாக இருக்கணும், 300 சென்டிமீட்டர். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அந்தமான் நிகோபார் ஐலாண்ட்லலாம் ரப்பர் அதிகமாக கல்டிவேஷன் பண்ணுறாங்க. தென் ஸ்பைசஸ்னாலே இம்பார்ட்டண்ட்டாக கேரளா தான் வந்து லீடிங் ப்ரொடியூசர். என்னெல்லாம் ஸ்பைசஸ் இருக்குதுன்னு பார்த்தாக்கா பெப்பர், சில்லிஸ், டர்மரிக், ஜிஞ்சர், காடமம், க்ளவ், அரிக்கானட். தென் கடைசியாக வந்துட்டு இம்பார்ட்டண்ட் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ஸ் இன் இந்தியா பற்றி பார்க்கலாம். எல்லோ ரெவல்யூஷன், இது வந்துட்டு ஆயில் சீட் ப்ரொடக்ஷனுக்கு. தென் ப்ளூ ஃபார் ஃபிஷ், brown revolution for leather, cocoa, non-conventional products. Then golden fiber revolution for jute தான் golden fiber னு சொல்கிறாங்க. Then golden revolution for horticulture, fruits and honey production. Then grey revolution, இது வந்து fertilizerக்கு. pink revolution வந்துட்டு onion production, pharmaceuticals, prawn productionக்கெல்லாம் pink சொல்லுவாங்க. தென் எவர்கிரீன் ரெவல்யூஷன்னா ஓவராலாக அக்ரிகல்ச்சருக்கு சொல்லுவாங்க. சில்வர் ரெவல்யூஷன் இஸ் ஃபார் ஹையஸ்ட் எக் ப்ரொடக்ஷன் அண்ட் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன். சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் ஃபார் காட்டன். ரெட் ரெவல்யூஷன் இஸ் ஃபார் மீட் ப்ரொடக்ஷன் அண்ட் டொமேட்டோ ப்ரொடக்ஷன். ரவுண்ட் ரெவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு பொட்டேட்டோ. தென் க்ரீன் ரெவல்யூஷன் ஃபார் ஃபுட் கிரெயின்ஸ். ஒயிட் ரெவல்யூஷன் ஃபார் மில்க் ப்ரொடக்ஷன். இந்தியாவில் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு ஃபாதர்னு பார்த்தா
டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் வருவார். தென் ஒயிட் ரெவல்யூஷனுக்கு வெர்கீஸ் குரியன். இது வந்து ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. தென் ஒன்லைனர்ஸ். Per drop more crop, improving water use efficiency. Government of India introduced Pradhan Mantri Krishi Sinchai Yojana. India is the second largest producer of rice in the world after China. Wheat is the second most important food crop of the country after rice. West Bengal is the leading in rice production in India. Then India is the second position in the production of fruit and vegetables. Kerala is the leading producer of spices in India. Assam is the largest producer of tea in India. India is the second largest producer of oilseeds in the world after China. Agriculture employs more than 50% of the population of the country. Agriculture contributes around 17 to 18% to the country's GDP. Then important model questions. The leading producer of rice in India is answer D. West Bengal. Which crop is called as golden fiber in India? Answer C. Jute. The state which leads in the production of coffee is answer option B. Karnataka. India is ranked dash in sugar production in the world. Answer option A. Third. Friends, for PDF and online test, text me at the WhatsApp number 9894904745 or mail me at vanangamudi.tnau@gmail.com. Kindly like, share and subscribe our channel for the upcoming videos. Thank you friends.